வணக்கம் நண்பர்களே. ஸோ ஒரு யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். குரூப் ஒன் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா போஸ்ட்பான் ஆயிருக்கு செப்டம்பர் 27க்கு. ஸோ லாஸ்ட் இயர் என்ன வேகன்சியோ அந்த வேகன்சி வந்துடும் அப்படிங்கிறதுனால போஸ்ட்பான் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சி வந்துருச்சு அப்படின்னம்னா ஸோ வேகன்சி வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ கிடைச்சிருக்க எக்ஸ்ட்ரா டைமை நல்லா யூஸ் பண்ணி படிங்க. ஸோ இப்போ ஸ்கீம் பேர் வந்து பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா. ரோஜ்கார் அப்படின்னம்னா வேலை வாய்ப்பு, விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது வளர்ந்த இந்தியா. இந்தியா எப்போ வளரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். 2047 நம்ம வளரணும், அதாவது சுதந்திரம் வாங்கி 100 வருஷம், 1947 டு 2047 அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கிறோம். இந்த 2047 இந்தியாவுடைய பொருளாதாரம், இந்த எக்கனாமிக் அச்சீவ்மெண்ட் நம்ம எவ்வளோவில் இருக்கணும் அப்படின்னம்னா 30லேருந்து 35 ட்ரில்லியன் US டாலர் அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். இப்போ வந்து எவ்வளோ இருக்கிறோம்னா ஒரு 4.15 அந்த ரேஞ்சில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இது உலகத்தில் 6வது இடம். முன்னாடி 4ல் இருந்துகிட்டு இருந்தோம். 2 பேர் ஜப்பானும் இங்கிலாண்டும் நம்மளை பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி போயிட்டாங்க. ஸோ யூஎஸ்ஏ, சைனா, அதுக்கப்புறம் ஜெர்மனி, ஜப்பானு, யூகே அதாவது இங்கிலாந்து 6வது நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ 2047 நம்ம ஒரு வளர்ந்த நாடாக மாறணும்னா அட்லீஸ்ட் யூஎஸ்ஏ, சைனாக்கு அடுத்து ஒரு 3வது இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம ஜிடிபி சைஸ் அவ்வளோ பெருசாக வச்சிருக்கணும். ஸோ இப்போ அதை நோக்கி நம்ம போகும்பொழுது பல திட்டங்கள் தேவைப்படுது விக்ஷித் பாரத்துக்காக. அதில் ஒன்று தான் இந்த ரோஜ்கார் யோஜனா. இது என்ன, யார் செயல்படுத்துறாங்கன்னு பார்க்கும்போது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், இபிஎஃப்ஓ. ஏன்னா அவங்க எக்கனாமிக் கொஸ்டின்ல எதை கேட்குறாங்களோ இல்லையோ இந்த அப்ரிவேஷன் கேட்கறது ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீமோட ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 1, 2025. ஸோ போன வருஷத்தினுடைய ஸ்கீமு, அதனால ரொம்ப முக்கியமானது. இது நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது இந்த ஸ்கீம் படி ரோஜ்கார் யோஜனானா அரசாங்கம் வேலை தரப்போறது இல்லை. யார் ஒருத்தருக்கு ஒரு கம்பெனியில் வேலை தர்றாங்களோ அவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டில் கவர் ஆகும் பொழுது ஒரு 15,000 ரூபாய் இன்சென்டிவ் தருவோம் அப்படிங்கிறதா அதனுடைய நோக்கமாக வந்து வச்சிருக்கிறாங்க. இது ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 100 பேர் வேலை செய்கிறோம்னா இந்த 100 பேரில் 85லேருந்து 90 பேர் வந்து இன்ஃபார்மல் செக்டரில் வேலை செய்கிறோம். இந்த இன்ஃபார்மல் செக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த வேலை செய்கிற இடத்துல நமக்கு பிஎஃப் பணம் அப்படிம்பாங்க. வழக்கமாக ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களும் பிஎஃப் பணம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த பிஎஃப் பணம் எடுக்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ தான் அதில் யூபிஐ மூலமாக பணம் எடுத்துக்கலாம்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பிஎஃப் அக்கௌண்ட்டோட பேங்க் அக்கௌண்ட் நம்ம லிங்க் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர், இல்லாட்டி அதுவே ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது. அதுக்குன்னு சில எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அங்கங்கே போட்டு உங்களுக்கு பிஎஃப் கணக்கிலிருந்து பணம் எடுத்து தரப்படும். ஸோ நம்ம சம்பளத்தில் ஒரு பகுதியை நம்முடைய சம்பளத்திலேருந்து ஒரு பகுதியை பிடிச்சிட்டு நமக்கு யார் வேலை கொடுத்துருக்காங்களோ அவங்க ஒரு பகுதி, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், சம்பளத்தை முழுசாக கொடுக்காம இப்படி ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி கட்டக்கூடியதான் இந்த பிஎஃப்ங்கிற கான்செப்ட். ஸோ இது வந்து இருந்துட்டு இருக்கு. இதை வந்து யார் கவர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த ஒரு சின்ன சின்ன கம்பெனியோ ஏதோ ஒரு வேலை கொடுக்கக்கூடிய இடமோ 20 பேத்துக்கு மேலே வேலை செய்கிறாங்க அப்படின்னம்னா இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுக்குள்ளே கவர் ஆவாங்க. இந்த இபிஎஃப்ஓ எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1952 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் 20 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக பிஎஃப் பிடிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னா ஒருத்தவங்க வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்கறத தாண்டி பிஎஃப் வேற கட்டிட்டு இருக்கணுமா, அதனால நிறைய கம்பெனி கணக்கு காட்ட மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை கொடுத்து இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் பிஎஃப்ல வந்து என்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் இன்சென்டிவ் தரும் அப்படின்னம்னா எல்லாருமே வந்து என்ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு ஒரு 3,000 ரூபாய் பணம். அப்போ இதை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன ஆகும், ஜாப் அதிகமாக ரிப்போர்ட் ஆகும். அப்போ இந்த கேஷுவல் லேபராக இருக்கவங்கள நாம வந்து ஒரு ஃபார்மல் லேபரா மாற்றலாம். அப்போ இதுதான் நோக்கமாக இருக்கு. ப்ரொமோட் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்சென்டிவைஸ் ஜாப் கிரியேஷன். புதுசாக வேலையை உருவாக்கணும், அந்த வேலை வாய்ப்பும் ஃபார்மல் ஜாப்பாக இருக்கணும், கேஷுவலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நோக்கமாக இருக்கு. இதனுடைய பெனிஃபிட் அதை வந்து பார்க்கும் பொழுது 1 லட்சம் ரூபா ஃபர்ஸ்ட் டைம் இபிஎஃப்ஓ எம்ப்ளாயிஸ் ஏர்னிங் அப் டு 1 lakh பெர் மந்த், அதுக்கு தான் வந்து இன்சென்டிவ் தருவாங்க. அதுக்கு மேலே சம்பளம் தர மாட்டாங்க. ஸோ 15,000 ரூபா கொடுக்கப்படும் 2 இன்ஸ்டால்மெண்ட்ல. அப்படின்னா 7,500 7,500 ஒரு 7,500 தொடங்கி வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோம். அந்த ஃபிளையர்ல பிஎம் உடைய போட்டோ போட்டிருக்காங்க. இதுல எம்ப்ளாயீஸ் கிரியேட்டிங் அடிஷனல் ஜாப்ஸ், அதாவது எம்ப்ளாயர் யார் வேலை தர்றாங்களோ அவங்களுக்கு 3,000 ரூபாய் தரப்படும். வேலை செய்யறவங்களுக்கு 15,000 ரூபாய் 2 இன்ஸ்டால்மெண்ட். வேலை தர்றவங்களுக்கு அந்த ஓனருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுப்பாங்கன்னா 3,000 ரூபாய் பெர் மந்த் 2 வருஷத்துக்கு. அதுவே அது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரா இருந்ததுன்னா ஆக்சுவலாக நம்ம அந்த எம்எஸ்எம்இங்கிற கிளாசிஃபிகேஷன்ல முன்னாடி சர்வீஸ் மேனுஃபேக்சரிங் 2 தனியாக இருக்கும். நம்முடைய +1 எக்கனாமிக் புக்லேயே அப்படித்தான் கொடுத்துருப்பாங்க. எம்எஸ்சி அப்படின்னா 2006 சட்டம்
மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு லெவலும் சர்வீஸ்க்கு ஒரு லெவலும். ஆனால் அதை வந்து காலப்போக்கில் எடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டுக்குமே எம்எஸ்எம்இ அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோனா 2.5 கோடி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு சொல்லும் பொழுது, மைக்ரோ ஸ்மால் அப்படின்னம்னா 25 கோடி, அதுக்கப்புறம் மீடியம் அப்படின்னா 125 கோடி. 125 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் லார்ஜ் கம்பெனி. அந்த மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இதில் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய யூனிட் மேனுஃபேக்சரிங். அதே சர்வீஸ் அப்படின்னம்னா ஒரு ஐடியில் இருக்கிறது, டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி இன்டான்ஜிபிள் கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய சர்வீஸ். இதில் மேனுஃபேக்சரிங் தான் நம்ம என்ன சொல்கிறோம், 2 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து இன்சென்டிவ் கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொழில் கொள்கைன்னு சொல்லிட்டு 1948, 1956, 1973, 77, 1991 புதிய தொழில் எத்தனையோ தொழில் கொள்கை போட்டிருக்கோம், எவ்வளவோ செயல்படுத்தியிருக்கோம். 2011 நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி போட்டோம். இருந்தாலும் இந்தியாவில் தொழில்துறை வளரல. ஆரம்பத்தில் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங்கிற பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் நிறைய பிரச்சனை வந்து வளராம விட்டுருச்சு. ஸோ டைரக்டா அக்ரிகல்ச்சர்லேருந்து நம்ம சர்வீஸ் செக்டருக்கு ஜம்ப் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இதோடைய அவுட்லே வந்து பார்த்தோம்னா 99,000 கோடி, 99,446 கோடி, அதுதான் மொத்த பட்ஜெட் செலவு. அடுத்து இதோடைய டார்கெட் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எம்ப்ளாய்மெண்ட் டார்கெட் மோர் தென் 3.5 கோடி ஜாப் வந்து உருவாக்கப்படும் அப்படிங்கிறத வச்சிருக்கிறோம். ஸோ இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் 1952 கிரியேட் பண்ணப்பட்டது, முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்ததா இப்போ நான் அந்த கேஷுவல் லேபர் அப்படிங்கிறதுக்கும் ஃபார்மல் லேபருக்கு சொன்னோம். இந்த மாதிரியான ஸ்கீம் மூலமாக தான் ஃபார்மல் லேபர் கிரியேட் பண்ணுவோம். இந்தியாவுடைய ஒரு ஸ்டேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேலை செய்யறவங்களுடைய பொசிஷன் வந்து பார்க்கும்பொழுது 85-90% வந்து கேஷுவல் லேபராக தான் இருக்கிறோம். ஒரு 10% தான் ஃபார்மல் லேபரா பிஎஃப் பிடிச்சி கட்டி ப்ராப்பராக வந்து இருக்கக்கூடிய சோசியல் செக்யூரிட்டி மெஷர்லாம் இருக்கிறது. மற்ற 90 பேர் நம்ம இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கிறோம். இதில் என்ன அப்படின்னா மொத்தம் நம்ம இந்தியாவில் 100 பேர் இருக்கோம்னா 60 பேர் தான் லேபர் ஃபோர்ஸ். இந்த லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க வேலை செய்யறவங்க, வேலை தேடுறவங்க, அன்எம்ப்ளாய் 2 பேர் சேர்ந்தவங்க. இந்த கேட்டகரியில் தான் நம்ம 60 பேர் இருக்கோம். அதுக்குள்ள வேலை செய்யறவங்கல கிட்டத்தட்ட ஒரு 10% அவங்கள தான் வந்து பார்த்தோம்னா ஃபார்மல்ல இருக்காங்க. இதை செக்டர் வைஸா பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர்ல 100 பேர் வேலை செஞ்சா 98.6% இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட். அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ல போய் விவசாயத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு யார் பிஎஃப் கொடுக்க போறான்? அது ஒரு பெரிய வேலையாவே இது பண்ண மாட்டாங்க. அன்னாடம் தினக்கூலி மாதிரி தான் நம்ம வந்து வேலை செய்வோம். அடுத்து இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தோம்னா 77.3% இன்ஃபார்மல். சர்வீஸ் செக்டர்ல தான் நம்ம வந்து பார்த்தபோது அப்போ சர்வீஸ் செக்டர் நம்ம நினைக்கிறது ஐடி மட்டும்தான். அப்படி கிடையாது. ஒரு டிரைவராக இருக்கும் அப்படின்னா கூட அது சர்வீஸ் செக்டர்ல தான் வரப்போகுது. ஸோ 85% ஆஃப் ஜாப் வந்து பார்த்தோம்னா சர்வீஸ் செக்டர்ல இன்ஃபார்மலாக தான் இருக்கு. ஆக மொத்தம் ரஃப்லி ஒரு 85% நமக்கு வந்து இன்ஃபார்மலாக தான் இருக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த இன்ஃபார்மலை ஃபார்முலா மாற்றுறதுக்கு ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள்ல 2016 ஒரு திட்டம் இதே மாதிரியே தான் பிரதான் மந்திரி ரோஜ்கார் பிரச்சகான் யோஜனா அப்படின்னு சொல்லி, பிரதான் மந்திரி ரோஜ்கார் பிரச்சகான் யோஜனா அப்படிங்கிறது. இதுல எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் இபிஎஸ். ஸோ இபிஎஸ் அப்படின்னா நமக்கு ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் தெரியும், அவர் விட்டுருங்க. இது வந்து எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது அந்த கான்ட்ரிபியூஷன் 8.33%. இதை வந்து கவர்மெண்டே வந்து ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து போன் பண்ணிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பென்ஷன் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க? இபிஎஸ் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 கொண்டு வரப்பட்டது. அடுத்து கொரோனா வரும்போது நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிறாங்க. வேலையும் இல்லை, சம்பளமும் இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜில் அப்போ வந்து எங்கே போய் பிஎஃப் பணம் கட்டுறது? அப்போ பிஎஃப் பணம் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கும்ல, 20க்கு மேலே வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வேலையே நடக்கலை. அவங்களால சம்பளத்தை கொடுக்க சொல்லி அரசாங்கம் சொல்லிருச்சு. இதில் பிஎஃப் வேற கட்டுறது ரொம்ப கஷ்டமாச்சு. அப்படிங்கிறதுனால ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு சொல்லி 2020 ஒன்று வந்து நம்ம கொண்டு வந்தோம். இதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1000 பேருக்குள்ள வேலை செய்யக்கூடியவங்க, 1000 பேருக்குள்ள வேலை செய்யக்கூடிய கம்பெனினா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி, அதாவது வேலை செய்யறவர் வேலை கொடுக்குறவர், அவங்க 2 பேருடைய கான்ட்ரிபியூஷன் அப்போ 12% வாங்க. மொத்தம் 24% அரசாங்கமே கொடுத்தது அந்த டைம்ல. 1000 பேருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம்னா அப்படின்னா எம்ப்ளாயி கட்ட வேண்டியதை மட்டும் அரசாங்கம் மாத்திக்கிச்சு. எம்ப்ளாயர் ஆல்ரெடி ஒரு 1000 பேருக்கு மேல வேலைக்கு வச்சிருக்காருன்னா ஒரு பெரிய ஆள் தான். அப்ப அதை நீங்களே கட்டிடுங்க அப்படி சொல்லி ஒன்று வந்து வச்சிருந்தாங்க. 12% இருக்கணும்னு சொல்லிட்டு ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கார் யோஜனா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இப்படி அன்ஆர்கனைஸ் செக்டர், நம்ம அந்த கேஷுவலா 100 பேர்ல 90 பேர் இப்படி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அன்ஆர்கனைஸ் செக்டரா இருக்கும். அப்ப வேலையை விட்டு போக சொல்லிட்டா நமக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு அரசாங்கம் மத்த ஏதாவது வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவா எல்லாத்துக்குமே கவர் ஆகிற மாதிரி ஜன் சுரக்ஷா மக்கள் பாதுகாப்பு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி 2015 மே மாசம் 9 ஒரு 3 திட்டம் லான்ச் பண்றாங்க. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னம்னா விபத்துல டெத் அப்படின்னா 2 லட்சம் ரூபா, இல்ல ஏதாவது பேரலைசிஸ் உடல் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு, உடல் உறுப்பு ஏதாவது பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னம்னா 1 லட்சம் ரூபாய். இதுக்கான பிரீமியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20 ரூபா.
நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ டெபிட் அதில் பண்ணிக்குவாங்க. வழக்கமா இதுல இன்னும் முக்கியமான நோட் பண்ண வேண்டியது, ஒரு நிதி ஆண்டுனா ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும். ஆனா இதுக்கான இன்சூரன்ஸ் கவர் பீரியடை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1ல இருந்து மே 31 வரைக்கும். அப்ப மே 31க்குள்ள நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட்ல இருந்து ரூ. 20 ஆட்டோ டெபிட் ஆயிரும். அது அந்த ஜூன்ல அந்த வருஷத்துக்கான ஜூன் 1 டு அடுத்த மே 31 வரைக்கும் நம்ம கவர் ஆகும். இதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் இப்படி நமக்கு வந்து நேச்சுரலா ஒரு நம்மளே அப்ளை பண்ணாட்டியும் ஒரு ஆட்டோ டெபிட்ல பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதுக்கான ஏஜ் 18 to 70. அடுத்து வந்து பார்த்தோம்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்னா ஆயுள் காப்பீடு திட்டம். இந்த ஆயுள் காப்பீடு திட்டத்துக்கும் சேம் கான்செப்ட் ஜூன் 1 டு மே 31 தான். அதே மாதிரி பிரீமியம் இதுக்கு 436 ரூபா. ஸோ ஆயுள் காப்பீடா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 லட்சம் ரூபா கிடைக்கக்கூடியது. இதுக்கான ஏஜ் 18 to 50. அடுத்தது அட்டல் பென்ஷன் யோஜனா. ஸோ அட்டல் பிகாரி வாஜ்பாய் வந்து பார்த்தோம்னா பிஜேபியோட முக்கியமான ஒரு ஐக்கானவர். ஸோ அட்டல் பென்ஷன் யோஜனான்னு சொல்லி லான்ச் பண்றாங்க. இது வந்து பார்த்தோம்னா அமைப்பு சாரா தொழிலாளருக்கான ஓய்வூதியமாகவே இருக்கக்கூடியது. இதுல 60 வயசுக்கு மேல பென்ஷன் தருவாங்க. அப்ப இதுல என்ன பண்ணணும்னா பென்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும். நம்ம எவ்வளவு பணம் கட்டுறோமோ அதை பொறுத்து நமக்கு 1000, 2000, 3000, 4000, 5000 ரூபா அப்படின்னு சொல்லி இந்த ஓய்வூதியத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஓய்வூதியத்தை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரீமியம் கட்டக்கூடியதான் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா. இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா இருக்கும் பொழுது அதே மாதிரியே இன்னொரு திட்டம் லான்ச் பண்ணாங்க. அது முக்கியமான ஒண்ணு, பிரதான் மந்திரி ஷரம் யோகி மன்தான் யோஜனா. இதுவும் அமைப்பு சாரா தொழிலாளருக்காக பண்ணக்கூடியதான். ஸோ 2019 பிப்ரவரி 15 இது அது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அட்டல். இது வந்து பார்த்தோம்னா லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த இபிஎஃப்ஓ ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா 18 வயசுல இருந்து 40 வயசு இருக்கவங்க. ஸோ 18 to 40 தான் நம்ம இந்த ஸ்கீம்ல என்டர் ஆக முடியும். 40 வயசுக்கு மேலேனா நம்ம வி ஆர் நாட் எலிஜிபிள். இப்போ 18ல இருந்து 40க்குள்ள இருக்கிறோம். எந்த வயசுல நம்ம சேர்றோமோ அந்த வயசை பொறுத்து பிரீமியம் 55 ரூபாயில இருந்து 200 ரூபா வரைக்கும். அப்போ 18 வயசுல சேர்ந்தா 55 ரூபா, 40 வயசுல சேர்ந்தா 200 ரூபா. அப்ப அந்த மினிமம் மேக்சிமம் அப்படிங்கிறது நம்ம வயசை பொறுத்து. இப்படி நமக்கு 60 வயசு வரைக்கும் நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். 60க்கு அப்புறமா மாசம் நமக்கு பிக்ஸ்டா 3000 ரூபா தருவாங்க. அட்டல் பென்ஷன் யோஜனான 1000, 2000, 3000, 4000, 5000 சொல்லி நம்ம செலக்ட் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல ஷரம்யோகி மன்தான் யோஜனால 3000 ரூபா. இதே திட்டத்தை அப்படியே விவசாயிகளுக்கு பிரதான் மந்திரி கிஷான் மன்தான் யோஜனா, கிஷான் தான் விவசாயிகள், ஸோ விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டமா செயல்படுத்துறாங்க. சேம் கான்செப்ட் அப்படியே டிட்டோவா இருக்கும், ஆனா பேர் மட்டும் கிசான் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதுல 3000 ரூபா சொல்லிட்டேன். 60 வயசுக்கு மேல மாத வருமானம் 15000 ரூபாய்க்குள்ள இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு அப்ரிவேஷன், நமக்கு இந்த லேபர் ரேட்டு பிளஸ் வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷன் ரேஷியோ இந்த மாதிரி எல்லாம் தரக்கூடிய ஒரு சர்வே வந்து பார்த்தோம்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. இது ஒரு முக்கியமான அப்ரிவேஷன். PLFS அப்படின்னு கேட்டாங்கன்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஏன்னா இப்போ டிஎன்பிசியில் எக்கனாமிக் கொஸ்டின் அப்படிங்கிறது அப்ரிவேஷன் லெவலுக்கு வந்துருச்சு. அப்ரிவேஷன் தான் கேட்குறாங்க மேக்ஸிமம். அடுத்து LFPR அப்படின்னு பார்த்தோம்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டு. ஸோ பாப்புலேஷன்ல எவ்வளோ பேர் லேபர் ஃபோர்ஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒன்று, ஓவரால் இந்த லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 60.1%. இப்போ 60ன்னு வச்சுக்கோங்க, 100 பேர் இருக்கோம்னா 60 பேர் லேபர் ஃபோர்ஸ். லேபர் ஃபோர்ஸ்ல இல்லாதவங்க யாரு? இந்த லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15 வயசுல இருந்து 59 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க. இதுதான் நமக்கு வந்து லேபர் ஃபோர்ஸ்குள்ள வருவாங்க. இதுல வேலை செய்யறவங்க வேலை தேடுறவங்க 2 பேருமே வருவாங்க. வயசானவங்க 60க்கு மேல போயிட்டாங்க, 14 கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள், இவங்க 2 பேருமே டிபெண்டன்ட் சார்ந்து வாழ்பவர்கள். அப்ப நம்மள்ட்ட சார்ந்து வாழ்பவர்கள் கேட்டகரியில ஒரு 40% இருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம்னா ஆண்கள் 78, பெண்கள் வந்து பார்த்தோம்னா 41. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு ரஃபா நமக்கு லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னம்னா 60% இருக்கும் அப்படிங்கிறதும், அதுல கிட்டத்தட்ட 40% வந்து பார்த்தோம்னா நமக்கு பெண்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு. இந்த லேபர் ஃபோர்ஸ் 60%னா 100க்கு 60 பேர் வேலை செய்யறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அதுல கொஞ்சம் பேர் வேலை இல்லாம இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், வேலை வாய்ப்பின்மை அப்படிம்பாங்க. அதை வந்து இந்த சர்வே தான் கண்டுபிடிக்கும். அது 2017 to 18, 23 to 24 இந்த 5 வருஷத்துல 6% இருந்து 3.2% குறைஞ்சிருச்சு. அப்ப இந்த 3.2 அப்படிங்கிறது ஒரு குரூஷியல் ஃபேக்ட், முக்கியமான ஒண்ணு. 3.2 மனப்பாடம் பண்றது கஷ்டமா இருக்கலாம், ஆனா 32 ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். 32 உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். 32 நடுவில் ஒரு புள்ளியை வச்சிருங்க, ஏன்னா 32 தான் நிறைய பேருக்கு நமக்கு வேலை இல்லாம போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த 32ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 3.2 இருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்னு,
ஏழைகள் எத்தனை பேர் இந்தியாவில், ஏழைகளுடைய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வறுமையை கணக்கிடுறதுக்கு ஏகப்பட்ட கமிட்டி இருக்கு. அதுல வந்து பார்த்தோம்னா தண்டேகர் ராத்து, லக்கடவாலா, அழகு கமிட்டி, இப்படி பல கமிட்டிகள், அரசியா சுரேஷ் டெண்டுல்கர், ரங்கராஜன் கமிட்டி, இந்த மாதிரிலாம் போட்டாங்க. அவ்வளோ பேர் போட்டோம். இப்போதைக்கு நமக்கு வறுமை கோடுன்னு ஒன்று கிடையாது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய கோடு வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு பேங்கோடைய ஒரு நாளைக்கு $3 அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு நாளைக்கு $3 குறைவா இருக்கிறவங்க இந்தியாவில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5.3%. இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட். 5.3 ஞாபகிக்க முடியலன்னா 53 ஞாபகிச்சுக்கோங்க. 100க்கு 5 பேர் அப்படிங்கிற ரஃபா நமக்கு ஞாபகம் வந்தா 5.3 அப்படிங்க ஞாபகம் வந்துடும். ஸோ 3.2 and 5.3 இஸ் இம்பார்ட்டன்ட். 5.3 அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகள். அடுத்தது விமன் பவரிங் இந்தியாஸ் growth. இந்தியாவுடைய growth அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வேல முக்கியமான ஒரு வந்து சொல்றாங்க. இதெல்லாமே பிரஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ, ஸோ கவர்மெண்டுடைய டேட்டால இருந்து எடுக்கக்கூடியது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறேன். ஸோ விமன் எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்குங்கிறாங்க. ஸோ பெண்கள் முன்னாடி 22 பேர் வேலைக்கு போனாங்க, இப்போ 40 பேர் வேலைக்கு போறாங்க. இந்த ஒரு 5 வருஷ பீரியட்ல இப்படி நடந்திருக்கு. 17, 18, 23, 24. அதுல ரூரல் ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தோம்னா 96%. கிராமத்தில் இருக்க பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போறாங்க. அர்பன்ல 43. அர்பன்ல அது என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்கள் வேலைக்கு போயிடுவாங்க, பெண்கள் வந்து வீட்டில் வந்து பார்த்து சொல்லிடுவாங்க. ஸோ அதனாலதான் வந்து கிராமத்துல அதிகமா இருக்கு. கிராமத்துல வேலைக்கு போவாங்க. அந்த கிராமம்னு பார்த்தபோது அக்ரிகல்ச்சர் ஒரு ஃபீச்சர் சொல்றாங்க. நிலம் ஆண்களுக்கு சொந்தமா இருக்கான், ஆனா அந்த நிலத்துல வேலை செய்யறவங்க பெண்கள் வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல 100 பேர் வேலை செஞ்சா அதுல 74 பேர் பெண்கள் அப்படின்னு சொல்லி சர்வே வந்து சொல்லுது. அடுத்தது ஃபினான்சியல் எம்பவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் பட்ஜெட். ஜெண்டர் பட்ஜெட் அப்படிங்கிறது பெண்களுக்காக எவ்வளவு செலவு பண்றீங்க, அதுதான் ஜெண்டர் பட்ஜெட். அது 429% வந்து 10 வருஷத்துல அதிகமாயிருக்கு அப்படிங்கிறாங்க. முன்னாடி பண்ணதை விட நம்ம 429% வந்து அதிகப்படுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முத்ரா 2015 லான்ச் பண்ணப்பட்டது. எம்எஸ்எம்இக்காக லோன் கொடுக்கக்கூடியது. அதுல வந்து பார்த்தோம்னா ஒரு சிசு 50,000 வரைக்கும், கிஷோர் அது 5 லட்ச ரூபா வரைக்கும், தருண் 10 லட்ச ரூபா வரைக்கும், தருண் பிளஸ் 20 லட்ச ரூபா வரைக்கும், இப்படி ஒரு லிமிட் வச்சிருக்கோம். 50,000, 5 லட்சமா, 10 லட்சமா, 20 லட்சமான்னு சொல்லிட்டு. அந்த லோன்ல 68% வந்து பெண்களுக்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க, முத்ரா லோன். அடுத்தது பிஎம் ஸ்வாநிதி. பிஎம் ஸ்வாநிதி அப்படிங்கிறது ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் யோஜனா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ தெருவோர வணிகர்களுக்காக கோவிட் டைம்ல 2020 லான்ச் பண்ணப்பட்டது. 10,000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்ன திட்டம் அது. அதுல 44% வந்து பெண்களுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதுல வந்து ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க. இப்படி வந்தாங்க பணம் கொடுத்துருக்கோம் சொல்லி. அடுத்தது என்ன சொல்றான், என்டர்பிரனர்ஷிப் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ், இது வேலை செய்யறவங்க, தொழில் அதிபர்களா பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிபிஐஐடி, அது ஒரு முக்கியமான அப்ரிவேஷன், டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடு. ஸோ தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இது யூனியன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அதுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப், முதல்ல தொடக்கமா இருக்கக்கூடிய நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் இந்தியானே ஒரு திட்டம் இருக்கு 2016 ஜனவரி 16. அந்த ஸ்டார்ட் அப்ல அட்லீஸ்ட் 1 விமன் டைரக்டர் இருக்காங்களா பாதியில. அப்ப 100க்கு 50 வந்து பெண் டைரக்டர் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எம்எஸ்எம்இ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பெண்கள் தலைமையில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ டபுள் ஆயிருச்சு. அதாவது 50 இருந்தா 100 மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. 2010 இருந்து 2023 13 வருஷத்துல. அப்ப பெண்கள் வந்து பார்த்தோம்னா வேலை வாய்ப்புல அதிக அளவில் இருக்காங்க. அதுவும் நாட் ஓன்லி ஃபார் பிங்க் காலர் ஜாப் அப்படிம்பாங்க. அதாவது பின் காலர் ஜாப் அப்படின்னா நர்ஸா இருப்பாங்க, டீச்சரா இருப்பாங்க, ரிசப்ஷனிஸ்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின் காலர் ஜாப்பை தாண்டி ஃபேக்டரியில வேலை செய்யக்கூடிய இடத்துக்கும் பெண்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறது சர்வேயோட கண்டுபிடிப்பு. டிஎன்பிசி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், அதை நம்ம கண்டுபிடிக்கவே தேவையில்ல. பெண்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் செலக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது முக்கியமான ஒரு ஃபேக்ட் வந்து பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிக் எக்கனாமி அப்படிம்பாங்க. வாட் இஸ் ஜிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம ஒருத்தட்ட வேலை செய்யறோம்னா நாம எம்ப்ளாயி, நமக்கு வேலை கொடுக்குறது எம்ப்ளாயர். இந்த எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்ல 20 பேருக்கு மேல வேலை செஞ்சா இபிஎஃப்ஓல நம்ம வந்து பிஎஃப் பணத்துல கட்டணும், சோசியல் செக்யூரிட்டி இருக்குங்கிறது அர்த்தம். ஆனா இந்த உபரு, ஓலா, செப்டோ, ஸ்விக்கி, சொமேட்டோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு பிளாட்ஃபார்ம். இதுல நம்ம வந்து பார்த்தோம்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாம ஒரு டெலிவரி வேலையை வந்து பார்ப்போம், இல்லை டிரைவர் வேலையை வந்து பார்ப்போம். ஆனா இவங்க நமக்கு எம்ப்ளாயர் கிடையாது. அப்ப அவங்களுக்கும் நமக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. நம்ம 100 ரூபா வாங்கினா 30 ரூபாய் அவங்க வச்சுக்கிறாங்க, 70 ரூபாய் நம்மகிட்ட கொடுத்துறாங்க. இந்த எக்கனாமிக் பேர் தான்
ஜிக் எக்கனாமி அப்படின்னு சொல்லி பேரு. இதுல வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 கோடி பேராம், 1 கோடி பேர் எஸ்டிமேட்டட் டு க்ரோ ஃப்ரம் 1 crore 2024 to 25 2024-25ல 1 கோடி பேர் இருக்கும். இது 2029-30ல 2 கோடியே 35 லட்சமா மாறும் அப்படின்னு சொல்லி சர்வே சொல்லுது. அப்ப ஜிக் எக்கானமி வளரும். இதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்கனவே வந்து பட்ஜெட்லேயே வந்து பார்த்தோம்னா இவங்களுக்காக தனியாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படும், அந்த மாதிரி இவங்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் நம்ம. அடுத்து முக்கியமான ஒரு ஃபேக்ட் வந்து பார்த்தோம்னா ஜிசிசி. இந்த ஜிசிசி வந்து அப்ரிவேஷன் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒன்று. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். அது இல்லாம குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படிங்கிறாங்க, உலகளாவிய திறன் மையங்கள். இந்த உலகளாவிய திறன் மையங்கள்லாம் என்னன்னா ஒரு பன்னாட்டு நிறுவனம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோர்டு கம்பெனி அமெரிக்காவோ இல்லை நமக்கு வந்து வாக்ஸ்வேகன் வந்து ஜெர்மனியோ இந்தியாவில் எதுக்கோ ஒன்றுக்கு அந்த கம்பெனி சார்பாக வர்றாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஆஃபீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கக்கூடிய ஒரு ஆஃப் ஷோர் யூனிட் அப்படிங்கிறாங்க. ஸோ பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஒரு பிளேஸ் அது, அவங்களுடைய ஒரு அழகு. அங்கே வந்து அவங்க தன்னுடைய சேவைக்காக ஏதாவது பயன்படுத்திக்கலாம். அந்த கம்பெனியில் இங்கே இருந்துக்கிட்டே வேலை செய்கிற ரிமோட்டில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவிலேருந்தே வேலை செய்கிறாங்கன்னா அப்போ அந்த பிளேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட 1700 வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒன்று, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் இந்தியாவில் 1700 இருக்கு, 1700க்கு மேலே இருக்கு. அதில் கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் வந்து வேலை செய்கிறாங்க. ஜிசிசி வந்து எதிர்கால இந்தியாவினுடைய சர்வீஸ் செக்டர் growthக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிசிசி அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான் டிஎன்பிசி நோக்கில் நமக்கு முக்கியமான ஒன்று. ஸோ ரொம்ப முக்கியமான கண்டென்ட்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.